Taste the Daily. அண்மை செய்தி. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே மலக்கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட வணிகர்கள் கடையை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுடலை சங்கர் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சங்கர், விவரங்கள். வணக்கம் சையத். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள குறுக்கல்பட்டி பஞ்சாயத்து உள்ளது. இந்த கிராமத்தில் தமிழக அரசின் சார்பில் மலக்கழிவு நீர் சுத்திகரிப்பு மையம் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தன. அந்த மலக்கழிவு நீர் சுத்திகரிப்பு மையம் அமைப்பதற்காக தேர்வு செய்யப்பட்ட இடமானது நீர்நிலை பகுதி என்று அந்த கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அந்த மலக்கழிவு நீர் சுத்திகரிப்பு மையம் அமைய உள்ள இடத்தை சுற்றி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயிலும் 2 கல்லூரிகள் இருப்பதாலும் அதனை சுற்றி ஆதி திராவிடர் நல குடியிருப்பு இருப்பதாலும் அந்த இடத்தில் அந்த மலக்கழிவு நீர் சுத்திகரிப்பு மையத்தை அமைக்கக்கூடாது என கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் நடத்தியுள்ளனர். அதனை அடுத்து மாவட்ட ஆட்சியரிடமும் இது தொடர்பாக மனு கொடுத்துள்ளனர். அதை அடுத்து 14ஆம் தேதி இந்த மலக்கழிவு நீர் சுத்திகரிப்பு மையத்திற்கான கட்டடம் கட்டுவதற்கான டெண்டர் கோரப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அந்த கிராமத்தில் உள்ள அனைத்து கடைகளையும் அடைத்து அந்த கிராம மக்கள் எதிர்ப்பினை பதிவு செய்து வருகின்றனர். மேலும் இதற்கு மேலும் அந்த இடத்தில்தான் தமிழக அரசு அந்த மலக்கழிவு நீர் சுத்திகரிப்பு மையத்தை அமைக்குமானால் பக்கத்தில் இருக்கும் அனைத்து கிராமங்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட போவதாக அந்த கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். சையத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சங்கர். மனித கழிவு ஆலை ஒன்று கொண்டு வரதுக்கு ஏற்பாடு நடக்க அரசாங்கத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இது பொதுமக்கள் ஒப்பீனியன் கிடையாது. இது தலைவருடைய இஷ்டப்படி ஏற்பாடு பண்ணி நடந்திருக்கு. அதனால் இது அந்த இடம் பாரம்பரிய கால்நடைகள் தண்ணி குடிக்கக்கூடிய ஒரு அந்த பழைய காலத்து ஊரணி ஒன்று உண்டு. அது சரியான நீர்பிடிப்பு இடம். அருகாமையில் கலை மற்றும் ஆர்டிஸ்ட் காலேஜ் இருக்குது. பசுமன் உத்தரமானது காலேஜ், அது பக்கத்தில் பாலிடெக்னிக் இருக்குது. இதுவா ஆதி திராவிட காலனி குடியிருப்பு அருகாமையில் 100 அடிக்குள்ளே இருக்குது. இது போக மருதாணி கோயில்னு சொல்லி ஒரு பாரம்பரியமாக சிவராத்திரிக்கு ஒரு 50,000 பேர் கூடக்கூடிய ஒரு இடம். அந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு 120 கிராம மக்கள் கூடுவாங்க. இவ்வளவும் அதில் அருகாமையில் இருந்துக்கிட்டு இந்த இடத்த செய்யும் போது எங்களுக்கு அந்த இடம் ஆட்சேபனையாக இருக்குது.